விரிவான விளக்கங்கள் 1988ஆம் ஆண்டு நடந்த வெள்ளி விழா மலராக வெளியிடப்பட்ட அல்-ஹிக்மா என்னும் நூலிலே விளக்கம் இருக்கின்றது. அந்த ஆவணங்களிடம் இருந்தாலும் கல்லூரியிலும் இருக்கின்றது. முடிந்தால் அமைச்சரவர்களுக்கு இருக்கும் நேரங்களில் இவற்றில் விளக்கணம் நேரம் சிரமம் இருந்தாலும் அந்த சுருக்கங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் என்ன முறையில் எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன பெரியார்கள் என்னென்ன குறைபாளர்கள் எந்த கற்றறிஞர்கள் ஆண்டோர்களால் உருவாக்கப்பட்டது தெரியும். இன்று அது சிறந்த குருவிக்கூடும் போய் உஸ்மானியா கல்லூரி சிறைக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் சுயநலம் விரும்பிய ஒரு சில அரசியல்வாதிகளின் தாழ்த்தோன்றத்தனமான நடவடிக்கைகள். நான் இந்த கல்லூரியில் 1963ஆம் ஆண்டு பாடசாலை ஆரம்பிக்கும் போது பாடசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட முதல் மாணவராக நான், சகோதரர் தாஹிர், சகோதரர் ஜமால் போன்றவர்கள் அந்த காலகட்டத்தில் நாங்கள் பள்ளிக்கூடத்திலே சேர்க்கப்பட்டோம். அப்பொழுது இந்த உஸ்மானியா கல்லூரி பக்கத்தில் இருந்த காணிகள் எல்லாம் தனியார் காணிகள், விளையாட்டு மைதானம் இல்லை, ரொம்ப சிரமத்தின் மத்தியில் இருந்தது. காலம் காலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. பின்பு 1990ஆம் ஆண்டிலே மர்ஹூம் ஹாலிம் அவர்களின் கருமையால் கல்வியிலும் விளையாட்டுத் துறையிலும் மேலும் சகல பௌதிக வளங்களை அடைய வேண்டிய முறையிலும் வளர்ச்சி அடைந்து இந்த கல்லூரியில் படித்தவர்கள் இன்று வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், டாக்டராக இருக்கிறார்கள், வங்கிகளில் வேலை பார்த்து இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டார்கள், பொறியியலாளர்கள் இருக்கின்றார்கள், வங்கியாளர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். சகோதரர் சுஜான் குறிப்பிட்டது போல் நாங்கள் 1988ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடி 1000க்கும் அதிகமான விருந்தினர்களை, கல்வி அதிகாரிகளை அனைவரையும் அழைத்து இங்கே விருந்தர்கள் கொடுத்து சிறப்பாக அந்த மனதை வெளியிட்டிருந்தோம். இன்று எங்களது 90ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 20 வருஷமாக எங்களது கல்வி நிலை தேக்கமடைந்தது. 2003 யார் முஸ்லீம்களின் முதல் குடியேற்றத்தை அடையாளப்படுத்தும் நோக்கமாக கௌரவ அமைச்சர் தியாகராஜா மகேஸ்வரன் அவர்களின் ஏற்பாட்டில் இந்த பாடசாலையை துப்புரவு செய்து மீலாத் விழா கொண்டாடி அது சம்பந்தமாக ஒரு பிரச்சார கூட்டத்தை வைத்திருந்தோம். அதன்பின்பு ஒரு குறுகிய காலத்தில் தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் கைக்குட்பட்ட அவர்கள் ஆதிக்க மடல் போக்கில் வந்து பள்ளிக்கூடத்தை 45 மாணவர்களுடன் துவங்கினார்கள். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் விட்டுவிட்டிருந்தோம். அந்த பள்ளிக்கூடத்தில் துவங்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று இந்த மாகாண சபை தேர்தல் நடக்கும் வரை கௌரவ அமைச்சர்கள் முக்கிய கவனத்துக்கு கொண்டு இருக்கின்றேன். வைத்ததெல்லாம் பாதையில் நினைத்து விடாதீர்கள், தயவு செய்து. நான் உங்களை பற்றி மிகவும் அறிந்திருக்கிறேன். திருமதி முன்னாள் கல்விப்பணிப்பாளர் விஜயநாயகம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், வவுனியாவில் இருக்கக்கூடிய எனது நண்பர்கள் பெரும்போர்களும் நீங்கள் நேர்மையான ஒரு அரசாங்க உத்தியோகராக எழுதியிருக்கிறீர்கள். நீங்களும் பேசும்போது சொன்னீர்கள், நாங்கள் புலிகிற காலத்தில் கூட நாங்கள் நேர்மையாக தான் செய்தோம் என்று. நீங்கள் யாருக்கும் பக்கசார்பான முறையில் நீங்கள் தயவு செய்து இந்த யார் முஸ்லீம்களுடைய கல்வியை சேர்த்து விட வேண்டாம் என்பது தாழ்மையாக வந்துள்ளோம். இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு ஆவணம் ஒன்று தயாரித்திருக்கின்றோம். 2010ஆம் ஆண்டில் இருந்து இந்த கல்லூரி நிர்வாகம் சம்பந்தமாக திருமதி வேதநாயகம் இருக்கும் பொழுதும் அந்த நேரத்திலே ஒரு தகுதி வாய்ந்த அதிபராக முன்னாள் மாணவராக ஜலீல் அவர்கள் இங்கு வந்த நேரத்தில் அவருக்கு கொடுத்த நியமன கடிதம், பின்பு ரத்து செய்யப்பட்ட கடிதம், அது சம்பந்தமான குளறுபடிகள், அது நாங்கள் திருமதி வேதநாயகத்தை தொடர்பு கொண்ட பொழுது அதில் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்க போனால் எங்களுக்கும் பிரச்சனை வரும், நீங்கள் அதை கிண்ட வேணாம்ன்றதால நாங்கள் விட்டது. அதன் பின்பு கௌரவ அமைச்சரை தொடர்பு கொண்டது கிருஷ்ணன் அவர்களை. அவர்தான் 2011 ஜனவரியில் அதை நான் மாற்றி தருகிறேன் என்று கணக்கம் பெறுகிறேன். அமைச்சர் அவர்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணற்றில் ஒரு கோழியோ எலியோ நாய்க்குட்டியோ வந்து செத்து விட்டார். செத்து விட்டால் நாய்க்குட்டியை தூக்கி வெளியில் இறங்கி போட்டு கிணத்தை இறங்கிடா, இல்லை நாய்க்குட்டி கிணக்கிழங்குனா கிணத்தை இறங்கி போட்டு கடவுள் தான் எழுதி கொடுத்தீங்களா? இன்றைக்கு சமூகத்தில் கிடைக்கிற முக்கியமாக இருக்கிற தடைகள் என்ன என்பதை நீங்கள் கண்டறியணும். அந்த தடைகளை நீக்குவதன் பின்புதான் கல்வி வளர்ச்சி சம்பந்தமாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் 2010ஆம் ஆண்டு பழைய மாணவர் சங்கம் மீனோடு அன்பராக செய்யும் போது நான் தான் பழைய மாணவர் சங்கத்தின் உபதலைவர்.
2010 வரை 1963 இருக்கிறோம். அந்த மலர்களில் பழைய விழா மலர்கள் பேர்கள் படங்கள் ஆகியோடு இருந்து சகல விவரங்கள் அது இருக்கின்றன. அதில் அவர் தாய் அம்மா என்பவர்களும் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸாக இருந்தோம். இருந்து புதிய ஆர்வமுள்ள மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களது ஆசைப்பட்டால் அந்த 2010 ஆண்டு நீங்கள் ஒழுங்கில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. அது கலைப்பர் அவர்களும் வந்திருந்தார். நான் தனிப்பட்ட முறையில் அதிபரை சொல்லிட்டாரு. இந்த ஆவணத்தை படித்தால் அதிபர் ரோட்டில் போயிடாரு. நான் எதாவது படிக்க நீங்கள் படிச்சுட்டேன். ஆனால் வந்திருந்து செய்ததுக்கு பின்பு அந்த பழைய மாணவர் சங்கத்தால் இந்த நீங்கள் போட்டிருக்கிற கதிரையெல்லாம் பழைய மாணவர் சங்கம் வாங்கி கொடுத்தா கதிரை இந்த சிவன் கட்டி கொடுத்தது 21 லட்சம் ரூபாய் பணம் சேகரிக்கப்பட்டு அபிவிருத்திக்காக வண்டி கொடுக்கப்பட்டது. பழைய மாணவ சங்கத்தால் கொடுக்கப்பட்ட கல்லூரி சிவர்கள் ஞாபகார்த்த கல்லூரி அகற்றப்பட்டு கல்வி திணைக்களத்தால் செலவழித்த சிவர்களால் கணக்கு காட்டப்பட்டது. இந்த மாதிரியான மோசடிகளை வச்சுக்கொண்டு நீங்கள் கல்வி அபிவிருத்தி சம்பந்தமாக மேலோட்டமான முறையில் நீங்கள் செயல்பட முடிந்தால் நாங்கள் பொதுவாக தமிழ் சமூகத்தை பற்றி இருக்கிற முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. ஏதோ ஒரு அமைப்பால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் இன்றைக்கு முதலாக வடமாகாண சபையை பொறுப்பேற்றிருக்கிற மந்திரி சபையில் நீங்கள் ஒரு கல்வி அமைச்சராக இருக்கின்றீர்கள். நீங்கள் பழைய வடிவை நிவர்த்தி செய்வதாக இருந்தால் உங்களது தன்னலமற்ற சுயநலமற்ற பாரபட்சமற்ற நடவடிக்கையின் மூலம் யாழ் முஸ்லீம் மக்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவி செய்தால் அது உங்களுக்கு இந்த உலகிலும் மறு உலகிலும் உங்களுக்கு நன்மை வாய்க்கும். அடுத்ததாக நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். இங்கே இந்த கொம்பு கலை காணப்பட்டது. கொம்பு கலை ஒரு 2 கொம்பு ஒரே இடத்துல உழைக்கும். ஒரு கொம்பு உடஞ்சினா மற்ற கொம்பு உழைக்கும். மற்ற கொம்பு குழந்தாலும் கட்டையாக தான் இருக்கும். ஒரு நாள் அந்த அளவுக்கு வராது. ஆனால் அதில் இருகூட்டு தத்துவம் இருக்கின்றது. ஒரு கூடை சின்னதாக போடணும்னா பக்கத்தில் பெரிய கூடை போட்டால் பெருசு சின்னதாக இருக்கும். இப்போ ஒஸ்மானியா கல்லூரியை விட மாணவர்கள் சோழர் சுத்தியாக பொழுது ஒரு 500 பெண் மாணவர்கள் 500 ஆண் மாணவர்கள் இருக்கும் பொழுது அந்த கத்திக்காரர்களை நாங்கள் புனரமைத்தால் அதை கட்டி அனுப்பினால் ரெண்டும் சமாந்தரமாக செயல்படும். எங்கள் சமூகத்தின் மத்தியில் உள்ள அச்சம் என்னவென்றால் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்வின் பின்பு வட்டக்கட்சி முஸ்லீமாக இருந்த பள்ளிக்கூடம் இன்று தமிழ் வித்தியாலயமாக மாற்றப்பட்டுவிட்டது. காரணம் என்ன? மாணவர்கள் எண்ணிக்கை குறைவு. அதே போன்றவர்களை இந்த கல்வியாளர்களுக்கு வந்திருக்கக்கூடாது என்று சொல்லி பாமர மக்களுக்கு இருக்கிற கருத்து படித்தவங்களுக்கு இல்லை. கர்நாடகத்தை அண்ணாதுரை இந்தியார் போன்றவர்களும் படிக்காதவர்களாக இருந்தும் பார்வையில பேரோடு வாழ்ந்தார்கள். அப்போ நீங்கள் எல்லாரும் கற்றவர்களும் நாங்கள்லாம் படிச்சுட்டோம் மற்றவர்களும் மடையிலும் நினைக்கூடாது. நீங்கள் கட்டிக்காரர் அதுக்காக மற்றவர்கள் மடையிலும் நினைக்கூடாது. நான் என்ற பிள்ளைங்க படிக்கவில்லை. என்ற குடும்பத்தோடு நான் 97ஆம் ஆண்டு சகோதரர் தாய் சொல்லும் அந்த 97ஆம் ஆண்டு விவரச யுத்தத்துக்கு பிறகு ராணுவ கமிஷனும் எடுத்து விடுதலை புலிகள் அனுமதியை பெற்றுத்தான் தலைவர் கடிதத்தோடு இங்கே வந்து குடியேறினார்கள். அந்த காலகட்டத்தில் ரவிராஜன் சேராராஜா கமிஷனர் மிஸ்டர் பாலசிங்கம் வந்து இதில் கொடுத்துக்கணும்னு சொல்லி அவையின் உதவிகளோட கட்டமைப்புகளை உருவாக்கி 2002 சமாதான ஒப்பந்த காலத்தில் முஸ்லீம் வட்டாரத்துக்குள்ள வந்து 2003 அப்படி கட்டமாக நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு பிரயோகம் இல்லை. நாங்கள் வந்து யாரையும் சந்திக்கவோ இல்லாட்டி பொட்டிஷன் போடவோ மொட்டக்கடிதம் போட வேண்டிய பிள்ளைகள் இல்லை என்று சொன்னோம். நாங்கள் பொதுவாக வாழ்றோம். தயவு செய்து நீங்கள் இந்த கவிதா விஷயத்தில் நீங்கள் அந்த 13 குடும்பம் ஏதோ ஒரு வழியில் அவை வாழக்கூடிய ஒரு நிறுவனம் செய்யணும். ஏன்னா இன்னொரு அச்சம் இருக்கிறது. மாகாண சபையில் வடக்கு வசந்தத்தில் வந்த நிதியில் முந்தைய ரோட்டில் ஒரு மார்க்கெட் கட்டப்பட்டது, முஸ்லீம் மார்க்கெட். இன்றைக்கு அந்த மார்க்கெட் கட்டப்பட்டது இழுமறையில் இருக்குது. இழுமறையில் இருந்து இப்போ மாநகர சபை எப்படி இருந்தால் யார் மாநகர சபை தங்கு விடுதின்ற பேரில் ஆரம்பிக்கிறது முயற்சிகள் நடக்குது. தங்கு விடுதி ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? சிங்கள யாத்திரிகள் வந்து அந்த பஸ்ஸை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மேல்பட்டில் ஆம்பளை பொம்பளை கீழ்பட்டில் ஆம்பளை இருப்பாங்க. பிடிச்சி போட்டு நிற்பாங்க. ஒழிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டு உரிய சேவைக்கு பாதிக்கப்படையில் என்றால் தேவைப்படுகிற தரலாம் வேறொரு தரப்பானது எடுக்கப்பட்டால் நாங்கள் அதுக்கு தெரிஞ்சவங்க தொடர்புடன் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் தயவு செய்து நீங்கள் சிந்தனைகள் எடுக்கணும். இன்னொரு விஷயம், கதிஜா குழுக்கு அபிவிருத்தி குழு விளையாட்டுகள் பேப்பர்லாம் நீங்களாம் கதைகள் நடக்குது. அது அபிவிருத்தி குழு எங்கே எப்படி உருவாக்கப்பட்டது யாருக்கும் தெரியாது. சும்மா எல்லாருமே அதான் நடக்குது. 5 பேர் சேர்ந்தோம்னா குழு. அது நீங்கள் முதலாவது பள்ளிக்கூடத்துக்கு அபிவிருத்தி சேர்க்கணும்.
பாடசாலை மகளிர் மாணவர் சங்கம், பொதுமக்களை கொண்ட குழு, பள்ளிவாசல் மூலம் இருக்கிற பள்ளிவாசல் அமைப்புகள் எல்லாரையும் கொண்டு ஒரு வழிகாட்டல் குழுன்னு அமைத்து அமைந்த ஆலோசனைகளோடு நீங்கள் அபிவிருத்தி செய்யுங்க. அதன் மூலம் தான் மக்கள் உங்களையும் போட்டுருவாங்க. ரெண்டு பகுதிக்கும் ஒரு சமரசமானது இல்லாட்டி ஆளாக குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் நடக்காது சார். அதாவது தயவுசெல்லாம் கணக்காக எடுக்க விரும்பவில்லை. பௌத்திகளாக டைம் கூட எடுத்திருந்தால் தயவு செய்து இந்த மகளிர் நீங்கள் கவனத்தில் படைக்கிட்டு